மலர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனிதனுக்கு பல அடையாளங்கள் இருந்தாலும் நம்ம ஊரில் பொதுவாகவே வெள்ளை, கருப்பு, மாநிறம் இப்படியெல்லாம் சொல்லி அவங்கள குறிப்பிடுவோம். அந்த வகையில் 60 வயது மாநிறம் வெளிவர காத்திருக்கும் ஒரு சிறந்த படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட நிறைய லெஜெண்டரி பர்சனாலிட்டிஸ் தொடர்போடு இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம அரங்கத்தில் அதுலேருந்து சில பேர் வந்திருக்காங்க. அவங்கள முதல்ல சந்திப்போம். இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல வாழ்த்துக்கள். உங்கள் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி ஒரு படத்தோடு நீங்கள் மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் டைரக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சார், இந்த மாதிரி ஒரு படம் உங்களால் மட்டும்தான், உங்கள் டீமால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு உங்கள் ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். சார், எல்லாருமே நல்ல சிகப்பாக தான் இருக்காங்க. இந்த மாநிறம் எங்கேருந்து வந்தது? இந்த படம், இந்த கதை, குறிப்பாக இந்த தலைப்பு உருவாவதற்கு என்ன காரணம்? 60 வயது மாநிறம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலாக அந்த ஒரு மிஸ்ஸிங் பர்சன்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன், காணாமல் போனவர்களை பற்றிய தகவல் அடையாளமாக போடுவோம். 60 வயது மாநிறம். அந்த 60 வயது மாநிறம் நீங்கள் சொன்ன மாநிறம் பிரகாஷ் கிட்ட வந்துன்னு வைங்களேன். ஸோ நீங்கள் கேட்ட அந்த 60 மாநிறம் பிரகாஷ் ராஜ் கிட்ட வந்தது. ஸோ கதை அந்த மாதிரி, அதாவது ஒரு ஒரு அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஞாபக மறதி நோய், அதனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் காணாமல் போயிடுறாரு. அவர் மகன் அவரை தேடுறாரு. அதை சுற்றி பின்னப்பட்ட ஒரு கதை இது. ஸோ இது பேசிக்கலாக ஒரு 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 தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான அந்த ஒரு ஒரு உறவை சொல்கிற ஒரு படம். இப்போது ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி வந்துடுது. அது என்ன காரணம்னு கூட சரியாக சொல்ல முடியாது. எங்கேயோ அவருடைய எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும், இவனுடைய கனவுகள் வேறு மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் இவன் புரிஞ்சுக்கிற மாதிரி இவன் செய்கிறத அவரால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி சில ஒரு குழப்பமான ஒரு இடைவெளி வரும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு இளைஞன், இந்த மாதிரி ஒரு அப்பா இருக்கிற ஒரு அப்பா காணாமல் போயிடுறாரு. அவரை தேடி போகும்போது அவன் அந்த தேடலை என்னென்னா புரிஞ்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ இந்த கதைக்கு அந்த ஒரு தலைப்பு ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமாக முதல்ல எல்லாரையும் கொஞ்சம் யோசிக்க வைக்கும். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தில் என்ன இருக்குமோ அப்படின்னு அந்த மாதிரி. முதல்ல கதைக்கு தலைப்பை கேட்ட உடனே அதை பற்றி கதைக்கு ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டில். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி சொல்லணும் சார். ஹீரோ சார், வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் எல்லா படத்துலேயும் நல்ல நல்ல படங்களை தேடி நடிக்கிற ஒரு ஹீரோவில் அந்த லிஸ்ட் போட்டால் ஒரு முக்கியமான இடம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக உங்களுடைய ட்ராவல் அப்படிங்கிறதோட ஒரு இமோஷனை முன்னிறுத்தி தான் உங்களுடைய கதாபாத்திரமாகட்டும், உங்களுடைய ஆக்டிங், அந்த படத்தை நீங்கள் பார்க்குற விதமாகட்டும் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் இது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்ததா? அப்படி இருந்ததுன்னா அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயம், நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. இது மோர் ஆஃப் அன் எமோஷனல் ட்ராவல் தான். ஒரு எமோஷனல் ட்ராவலில் நம்மளை பற்றியே நம்மளை உணர்ந்துக்கிறதும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி என்ன உணர்றதுங்கிறது தான் கதையை. அண்ட் இது ஆனால் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிங்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு இருக்கிற எல்லா என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவும் உள்ள ஒரு படம். அண்ட் எல்லாருக்கும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லுவேன். இப்போ நிறைய படங்களை செக்ரிகேட் பண்ணுறோம், கமர்ஷியல் இப்படி அப்படின்னு. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நீ இது கமர்ஷியலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு உணர்த்துற மாதிரி ஒரு நிச்சயம் ஆர்ட் மூவின்னு சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு நிச்சயம் இது பார்த்ததுக்கப்புறம் சச் அ நைஸ் மூவி அப்படின்னு சொல்லுங்கிற ஒரு கட்டாயம் ஒன்று வரும், ஒரு எண்ணம் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அந்த விதத்தில் இயல்பான கேரக்டர்ஸ் இருக்கிற படம் தான் இது. அதில் என்னோடய கேரக்டரும் அது உள்ளர அப்படியே அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போனாவே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கும்னு நினச்சேன். அந்த விதத்தில் இப்படிப்பட்ட ஒரு கதை ராதாமோகன் சார்ட்டும் ஒரு டிரெக்டரால் நிச்சயம் அதை நல்லா அழகாக எடுத்துகிட்டு வர முடியும்னு நினச்சேன். அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். மோர் தென் த கைண்ட் ஆஃப் மூவியோட இப்படி ஒரு டிரெக்டரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்துஜா, வணக்கம். திறமையான நடிகை, தமிழ் பேசுகிற யங் ஹீரோயின், அழகான யங் ஹீரோயின். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் நல்ல படங்களை தேடி நடிக்கிற ஒரு நடிகையாக தான் பிரதிபலிப்பை அடைஞ்சிட்டு வரீங்க. ஸோ ஹவ் டு யூ லுக் அட் திஸ் ஃபில்ம் அண்ட் இந்த படத்தில் உங்கள் கதாபாத்திரம் பற்றி இந்த ஃபில்ம் ஃபஸ்ட்டு ஒரு அப்பா பையன் அவங்களோட பாண்டு சொல்கிற மாதிரி ஒரு படம், அவங்களோட கனெக்டிவிட்டி. ஸோ நாங்கள்லாம் அந்த கண்டென்ட் நிற்கிறதுக்காக நாங்கள்
பில்லர்ஸ் மாதிரி அந்த மாதிரி அவங்க வந்து பிரிட்ஜுன்னு சொன்னார் சார் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஹியூமன் ஐ மீன் கனெக்டிவிட்டி ரிலேட்டடான ஒரு திங் தான், ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும். ஸோ இது எப்படின்னா இந்த ஜென்ரேஷனில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே அப்பா அப்படின்ற அவங்க கூட இருக்கிற கனெக்ஷன் எல்லாமே போயிடுச்சு எல்லாமே. ஸோ அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ராதாமோகன் சார். ஸோ இது பார்க்கும்போது அட்லீஸ்ட் அவங்க ரியலைஸ் பண்ணி திருப்பியும் அதை ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ பண்ணால் கூட அது ஓகே நாங்கள் நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். ஓகே குட் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த படத்தோட தலைப்பு, இந்த படத்தோட ட்ரெய்லர், இந்த படத்தோடைய புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் காணாமல் போகிறாரு, அவங்கள தேடுறாங்க, அது புரியுது. பட் இட் கம்ஸ் அக்ராஸ் அஸ் மோர் இன்டென்ஸ் ஃபில்ம் மாதிரி இருக்குது. ஒரு தேடலில் ஒரு படம் ஆரம்பிக்குது, அந்த தேடலோட பாதையில் வந்து அவங்க டிஸ்கவர் பண்ணுறது வேற பல விஷயங்களுமா இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு தோணல் இருக்குது. கண்டிப்பாக அதான் அதாவது அந்த ஒரு தேடலில் வந்து இப்போ அவர் தேடுறது அப்பா தான், ஆனால் கிடைக்கிறது அப்பா மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், எக்ஸாக்ட்லி. அதான் வந்து இப்போ அவர் காணாமல் போனார்னா கூட அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அவர் சும்மா அவர் காணாமல் வரல, அவர் வந்து அவருக்கு அந்த அல்சைமர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஞாபக மறதி நோய், அது ரொம்ப அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு அது, அந்த ஒரு ஃபீல்டு. ஸோ அதனால் ஒருத்தர் காணாமல் போகிறாரு, அவரை தேடி போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவரை மட்டுமே வந்து கண்டுபிடிக்கல அவங்க, பல விஷயங்கள் தொலைத்த பல விஷயங்கள். அதான் அந்த ஒரு டைலாகே இருக்கும், ட்ரெய்லர் கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்களாம் காணாமல் போகிறீங்க, நான் வந்து ஒருத்தர் தொலைச்சிட்டு தேடுறேன் அப்படின்றது. ஸோ அது ஒரு தேடல், நாடல், அடைதல், அதெல்லாமே அதை எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேடல் தானே வாழ்க்கைன்றது, இல்லை ஏதோ ஒன்று தேடிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போகும்போது வந்து நம்ம உணராத சில விஷயங்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம், நிறைய லைஃப் லெசன்ஸ் அந்த நம்மளே நம்ம கண்டுபிடிக்கிறோன்றது தான். அதான் ஓகே. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அல்சைமர்ஸ் வந்து இந்த படத்தில் இந்த டிசீஸை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள், ஒரு ப்ரைம் கதாபாத்திரம் வந்து அதில் பாதிக்கப்பட்ட ஒருவர் பிரகாஷ் ராஜ் சார் தான் அதில் மையமாக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இதை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கணும் படம், கண்டிப்பாக ஜாஸ்தியாக ஆகக்கூடாது, குறைவாக இருக்கணும், மிகினும் குறையினும் பிரச்சனைங்கிற மாதிரி. ஹவு சேலஞ்சிங் வாஸ் தட்? ரொம்ப எப்படி நீங்கள் அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா இப்போ அல்சைமர் அப்படின்னு போனாக்கா அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஒரு படத்தை சொல்ல முடியாது, இதே போக முடியாது. இந்த கதைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு, ப்ளஸ் இதில் வந்து அந்த ஒரு ஹியூமர் கொண்டு வரதான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா பிகாஸ் இந்த பக்கம் ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கும், அவர் எங்கே போய் மாட்டிகிட்டு இருக்காரு, அந்த ஒரு விஷயங்கள். இதுக்கு நடுவில் வந்து ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அதிகமாகவும் போகாமல், மிகாமலும் குறையாமலும் அந்த மாதிரி ஒரு ஹியூமர் ப்ளே பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப உண்மையிலே ஒரு சேலஞ்ச். படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ஹியூமர் வந்து இழையோடு இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு தெரியாத அளவுக்கு அது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு லைட் ஒரு ப்ரீஸி ஃபீலும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அதே மாதிரி கண்டிப்பாக இருக்குது. அது அதான் விக்ரம் சொன்ன இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு அழகான உணர்வுகள் இருக்குது, ஒரு நல்ல காமெடி இருக்குது, ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் இருக்குது, ஒரு கண்ணியமான ஒரு ஹீரோயின் நடுவில் வந்து ஒரு இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய அந்த மாதிரி ஒரு கண்ணியமான அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஆமாம், கண்டிப்பாக. விக்ரம் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் உங்களுடைய ட்ரெய்லரில் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ், உங்களுடைய டயலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்பா பையனுக்கு இடையான உறவுகள் வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயின் ஆக தான் செய்யும். சில வாழ்க்கையில் எல்லாருக்கும் அந்த ஏதாவது ஒரு கட்டத்தில் அது நடக்கும். பட் ஆனால் அது அவங்களோட இன்டென்ஷனாக இருக்காது. அப்பா வந்து வேண்டான்னு நினைக்கிறதோ இல்லை, அது வந்து ரொம்ப கிளியராக தெரியுது அந்த ட்ரெய்லரில். உங்களுக்கு எந்த பார்ட் ஆஃப் த ஜேர்னி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது? இந்த படத்தோட இமோஷன்ஸை வந்து உள்வாங்கிக்கிட்டு இமோட் பண்ணுறதா, இல்லை இந்த கேரக்டரோட ரியாக்ஷன்ஸை புரிஞ்சுக்கிறதா? ஹவ் இஸ் இட்? நீங்கள் இப்போ சொன்னதில் வந்து பட்டா தான் புரியும்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள். அந்த மாதிரி தான் இந்த கேரக்டரோட இவால்வ் ஆகிறதே. ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கிட்டு, அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து இப்போ என்னோடய பார்ட் நான் என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஃபுல் கதைக்கும் இது வந்து எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு புரிஞ்சுட்டு, தென் டிரெக்டர் என்ன எதிர்பார்க்குறாருங்கிறது வந்து ஸ்கிரிப்ட்லேயே மேக்ஸிமம் இருக்கும், டயலாக்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். அதையும் தாண்டி அவரும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாரு. ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறது தான். ஏன்னா அல்டிமேட்டாக கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் வந்து எமோஷன் எடுத்துகிட்டு வர்றது, நம்மகிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை உங்ககிட்டேருந்து அதை போட்டு காமிச்சு உங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு வர்றது அல்டிமேட்லி இட்ஸ் அ ஹியூஜ் பேக்கேஜ். ஸோ அப்படி இருக்கப்போது ஐ ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் நான் இதுக்குள்ளார நான் என்ன வந்து பண்ணணும், இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் என்னோட மென்டாலிட்டியை எப்படி இது வந்து கரெக்டாக லைக் லெவல் பண்ணிக்கிட்டு, இவன் என்ன செஞ்சுருக்கான் கரெக்டாக, என்ன தப்பாக பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத வந்து எப்படி உணர போகிறான், இல்லை எப்படி இந்த கதையில் வந்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் செஞ்சேன்.
அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் சர்டன் சில விஷயங்கள் வந்து அப்பப்போ லைக் இருக்கிற நம்மளோட ஓன் லைஃப்பில் நம்ம ஏதாவது செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு இதையும் சில நேரத்தில் தட்டி கேட்டுச்சு. லைக் இட் ஆல்வேஸ் லைக் ஒரு எங்கள் அப்பா கூட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஓ இப்படியா, இல்லை இது சரி மேபி இப்படி இருக்கலாமா, அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்பப்போ வரும் எனக்கு. பட் அல்டிமேட்லி கேமராக்கு முன்னாடி நம்ம நடிக்கிறோம். அது வந்து நடிக்கும் போது அது எந்த அளவுக்கு உண்மையாக எடுத்துகிட்டு வர முடியுமோ எடுத்துகிட்டு வரோம். ஸோ இஃப் தெர் இஸ் எனிதிங் அப்படி நம்ம இருக்கிற வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை ரொம்பவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோட இது. பிகாஸ் இட்ஸ் ஒரு ஹார்ட் தாட் லெசன் தான் எனக்கே அது. டு ஹோல்ட் பேக் தட் இஸ் மோர் டிஃபிகல்ட். ஆமாம், ஏன்னா நம்ம ஓவராகவும் செய்யக்கூடாது, கம்மியாகவும் செய்யக்கூடாது. ஏன்னா லைக் ஒரு ஜென்ரேஷன் கேப், ஒரு அப்பாக்கும் பையனுக்குமோ இல்லை ஒரு ஒரு அப்பாக்கும் பிள்ளைக்கோ, ஒரு பையனாகவும் இருக்கலாம் பொண்ணாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா பையன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட்னா படத்தில் எதுன்னு சொல்லுங்கள். இது ஒரு பெரிய பூன் இல்லை ஒரு பெரிய பூன் என்னன்னா இளையராஜா சார். இந்த எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ராதாமோகன் சாரோட தான் ஒர்க் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இறங்கினேன். அதே போல் மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டோம், இளையராஜா சார்ன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நான் நினைக்கவே இல்லை தாத்தா தென் அப்பா இப்போ நான் ஐம் அசோசியேட்டட் வித் இளையராஜா சார்ஸ் நேமுங்கிறத பெரிய ஒரு ஆனர்னு நினைக்கிறேன். ஏன்னா நினச்சி கூட பார்க்கல அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் வந்து பாட்டெலாம் போட்டு காமிச்சார் டைரக்டர் சார். எனக்கு இந்த தேடி தேடி அப்புறம் நாளும் நாளும்னு இளையராஜா சாரே அவர் பாடியிருக்காரு, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ எனக்கு இது லைக் கதைக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸும் சரி, அது எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களோ அதுவும் சரி, அது எல்லாமே வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹீ ஜஸ்ட் எலிவேட்ஸ் த எமோஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்னும் அடுத்த லெவலுக்கு தள்ளிக்கிட்டு போயிட்டுருக்காரு. இந்துஜா நீங்கள் சொல்லுங்கள், வி சப்போர்ட் த மெயின் கேரக்டர்ஸ் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட கேரக்டர் பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை மேதமன் அதிலலாம் வந்து ரொம்ப லோக்கலாக அந்த மாதிரிலாம் இது வந்து அப்படியே செட்டிலாக அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமாக சிம்பிளாக ராதாமோகன் சாரோட ஃபிலிம்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி அப்படியே ஒரு சேஞ்சாக தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே, தட்ஸ் நைஸ். இந்த படத்தோட வசனங்கள் எப்போவுமே உங்களோட விஜய் சார் காம்பினேஷன்னா அந்த படத்தோட வசனங்களோட தடம் வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்கும். மொழி படத்தில் எந்த படமெல்லாம் அந்த படத்தில் அந்த வசனம் நமக்கு ஞாபகம் வரும். இந்த படத்தில் வசனங்கள் பற்றி சொல்லுங்கள். இந்த படம் எப்படி ஒர்க் பண்ணீங்க? கண்டிப்பாக விஜய் வந்து எல்லாத்தையும் ஒரு வித்தியாசமான குணத்தில் பார்க்கக்கூடியவர். அவர் நல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெய்லரில் ஒரு அந்த டைலாக் தான் அது வந்து அதான் படம். அதாவது அந்த மாதிரி ஒரு மொத்த படத்தையும் ஒரு 2 வரியில் சொல்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து அவருக்கு வந்து ஒரு கைவந்த கலை. அதையே வந்து ஒரு ஹியூமரஸாகவும் சொல்ல முடியும் அவரால். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அல்சைமர் பேஷண்ட் அவர் இருக்கும்போது இன்னொருத்தர் சொல்லுவான், அந்த மாதிரி இவர் வந்து ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு மறந்துருந்தாருன்னா எப்படியும் கண்டுபிடிச்சிருவானுங்க, கடன் கொடுத்துட்டு மறந்துருந்தாருன்னா ஒரு வீடு தேட போகிறதில்ல அப்படி. இந்த மாதிரி இந்த 2 விஷயமுமே இருக்கும் அவர்கிட்ட. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியான ஒரு டயலாக் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இன்னும் வேறு ஏதாவது ஒரு டயலாக்ஸ் பற்றி சொல்லுங்கள். நிறைய இருக்குது, இன்ஃபேக்ட் நிறைய இருக்குது. அது வந்து இப்போ இந்துஜாவோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னாக்கா, அதான் 2 பேருமே பழகிற ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு தான். மற்றவங்களாம் ஒன்று வந்து இவரோட இருப்பாங்க, இல்லாட்டி அவரோட இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு தான் 2 பேருமே வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு பேக் போன் மாதிரி அந்த கதைக்கு அந்த கேரக்டர். அது வந்து சும்மா வந்து ஒரு 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 கிளாமர் எலிமெண்ட்டோ அந்த மாதிரி இல்லை. ரொம்ப லெவல் ஹெட்டடாக ரொம்ப ஹீரோவுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிற. நீங்கள் வந்து அதாவது இப்போ ஒரு அல்சைமர் பேஷண்ட்னா மற்ற இது மாதிரி கிடையாது, அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஸோ ரொம்ப பெரிய அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம்னா அவங்கள ஒரு ஹோமில் கொண்டு போய் வைக்கிறதுன்னு ஒரு இன்னும் நியாயமான விஷயம் இங்கே பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு முதியோர்களை கொண்டு போய் ஒரு எங்கேயோ சேர்த்துட்டு போகிற அந்த மாதிரி கிடையாது. இது அங்கே இருக்கிறது பெட்டர். பட் அதோட அவங்க கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே எல்லாம் எவ்வளோ வசதி, ஒரு கேர் சென்டர் எவ்வளோ வசதி இருந்தாலும் வந்து உறவுகளோட அன்பு வந்து எங்கேயோ வந்து அவங்க மனசில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சில தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படின்லாம் புரிய வைக்கிற கேரக்டர் அது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ படத்தோட மையப்புள்ளிக்கு வரும் இசைஞானி அவர்கள். ஆடியோ ரிலீஸில் பிரகாஷ்ராஜ் சார் வந்து நிறைய சொல்லியிருந்தார் அதை பற்றி. அவருடைய குரலை கேட்டு வந்து ரீரெக்கார்டிங் ஆரம்பித்தார் இசைஞானி அவர்கள். நீங்கள் பேசுங்க, டப்பிங் நீங்கள் பேசலைன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் எப்படி சொல்லுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு லெஜண்ட். அவரை பற்றி நம்ம பேசவே முடியாது. பட் அந்த அளவுக்கு இந்த படத்தில்
இன்வால்வ்டாக அவர் இருக்கிறதுக்கான காரணம் இல்லை என்ன அதுதான் சார்? வந்து ரொம்ப Why was ஆச்சரியமான he விஷயம். so- நானும் பல பேர்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அவர் பண்ணாத அவங்களுடைய படம் கிடையாது. ஒரு கதை சொல்கிறோம், சாங் சுச்சுவேஷன், அந்த சாங் எப்படி வருது அது மாதிரி. இவர் வந்து மொத்த கதையை உள்வாங்கிக்கிறார் அவர். இப்போ வந்து சும்மா அது ஒரு கடமையாக அவர் பண்ணுறதில்ல. அவர் அது பார்த்தீங்கன்னாக்கா என்னோட வேலை மியூசிக் தானே, அதோட அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து இதை நம்ம ஒரு சுச்சுவேஷனில் சில விஷயங்கள் சொல்லியிருப்போம் அவருக்குன்னா மியூசிக்கில் அது கொண்டு வந்துடுறாரு. அது நமக்கு இது என்ன திடீர்னு இப்படி இருக்கும்போது அப்போ சொல்கிறாரு நம்மளுக்கு இப்படி நீ அந்த ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதுக்கு தான் இது அப்படின்றாரு. நமக்கு வந்து அப்படியே ஒரு பிரமிப்பாக இருக்குது. அது வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள். அது மாதிரி படம் பார்த்துட்டு இல்லை இந்த சீனை வந்து இங்கே கொண்டு வா பார்த்தனாக்கா அந்த ஒரு மியூசிக்கலாகவும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் உனக்கு. ஒரு அப்படி பார்க்கும்போது உனக்கு எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்கும், கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுக்குறாரு. ஒரு 1000 படங்கள் அனுபவம் அப்படின்றது வந்து நம்ம 1000 படங்கள் பார்க்குறதே பெரிய விஷயம். ஒரு மனிதர் வந்து 1000 படங்கள் இசையமைச்சிருக்கார். ஒரு படத்துக்கு ஒரு 4 சாங்னு போட்டால் கூட ஒரு 4000 பாடல்கள் ப்ளஸ் ரீரெக்கார்டிங். அந்த ஒரு அனுபவம் அதான் சொன்னேன். அது வந்து அவர் ஒரு மியூசிக் டைரக்டராக மட்டும் இருக்கிறதுல ஒரு ஸோ மேபி அந்த கிரெடிட் உங்களுக்கு கொடுக்கணுமா ஆஸ் அ ஸ்டோரி டெல்லர், ஒரு டைரக்டராக நீங்கள் அந்த கதையை வந்து அமைச்சிருக்கிற விதம் அவரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் அவர் சொன்ன உடனே ஜட்ஜ் பண்ணுறாரு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படி. அதெல்லாம் வந்து அவருடைய அனுபவத்தில் வந்து ரொம்ப அதில் எல்லாமே வந்து அவருக்கு திரைக்கதையை பற்றின அவரோட புரிதல்லாம் வந்து ரொம்ப நம்மளை பிரமிக்க வைக்கிறது. இன்னும் அது சொன்ன மாதிரி சொன்னார் சில விஷயங்கள்லாம், இது இப்படி இங்கே போடு அதை அங்கே போடு பார்த்தா ரொம்ப கரெக்டாக இருக்குது அவர் சொல்கிற விஷயங்கள். ஓகே, அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, ஒரு ரசிகனாகவும் இருக்கார். அவர் வந்து ஒரு விமர்சகராகவும் இருக்கார். எல்லாம் சில விஷயங்கள் தயவுதாட்சியெல்லாம் நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாரு, இது வந்து சரியில்லை அப்படின்றாரு. சார் யாருமே அது மாதிரி சொல்கிறதில்ல. அவங்க போட்டு அவங்க மியூசிக் போட்டு கொடுத்துட்டு அது மேலே அவங்க இஷ்டம்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபில்மை வந்து ஒரு எல்லா ஒரு ஆங்கிள்லையும் அவர் பார்க்குறாரு அவரோட படம் அப்படிங்கிற. ஆமாம், கண்டிப்பாக. அதை சொன்ன மாதிரி அவருக்கு ஏதோ தோனி வந்து பிரகாஷ் பொம்மன் சொல்லியிருக்காரு, அந்த டைலாக் நீங்கள் கொஞ்சம் இப்படி பேசி பாருங்க. ஆமாம், அது என்ன ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்ல வேண்டிய ஒரு என்ன அவசியம் அவர் எல்லாமே வந்து அவரால் வந்து எந்த உணர்வையும் ஒரு மியூசிக்கில் கொண்டு வர முடியுது அவரால். அது ரொம்ப ஒரு சீனில் வந்து மாதிரி அதை டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாரு. கண்டிப்பாக ஒரு சீனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோபமாக ஆரம்பித்து எமோஷனலாக வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கும் சீனில். அந்த மியூசிக் மட்டும் தனியாக கேட்டாக்க நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கலாம். இந்த சீனில் இங்கே அவன் கோபமாக பேசுகிறான், இங்கே ஏதோ வந்து அவன் கொஞ்சம் இதாக பேசுகிறான், இங்கே வந்து கொஞ்சம் ஒரு எமோஷனலாக வந்து ஒரு டச்சிங்காக இருக்குது அப்படின்றத அப்படியே கொண்டு வர்றாரு. அது ரொம்ப அதாவது மிகப்பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நீங்கள் அல்சைமரை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தோட மையமே அந்த ஒருத்தருக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்தால் அதனால் என்னென்ன வரும் அப்படிங்கிறதுனால என்னவோ அந்த பாடல்களும் வந்து இட் ஃபீல்ஸ் லைக் இட் கேன் ஹீல் ஃப்ரம் விதின். ஒரு மாதிரி ஒரு ஹீலிங் தன்மையோடு இருக்குது அவருடைய இந்த படத்தோடைய பாடல்கள். அதான் அது ஒரு சிச்சுவேஷன் சொன்ன உடனே அவரே தான் அந்த வரிகள் சொன்னார். அவர் அது மாதிரி ஒரு தொலைஞ்சு போயிட்டார், எல்லாம் எல்லாரும் அவரை தேடுறாங்க அப்படிங்கும்போது அப்படியே சொல்கிறாரு, இறைவனை தேடும் உலகத்தில் ஒரு மனிதனை தேடுறாங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே அப்புறம் அந்த வார்த்தையில் வச்சு அவர் டியூன் பண்ணார். ப்ளஸ் இது யார் பாடுறது அப்படின்போது நான் வந்து வேறு யாருமே பாட முடியாது, நீங்கள் தான் பாடணும், சரி பாடலாம் அப்படின்னாரு. அவர் பாடும்போது பக்கத்துலேருந்து பார்க்குற ஒரு பாக்கியம் தான் சொல்லணும். நான் கிடச்சிது அது குறிப்பாக அந்த பாடுற ஒரு 2 வரிகள் வரும். அப்போ அதாவது யாருமே இல்லை என்று தான், யாருமே இல்லையே, கருவிலே தோன்றும் உயிரெல்லாம் கடவுளின் பிள்ளையே அப்படின்றது. அது அவர் குரலில் கேட்கும்போது பக்கத்தில் கேட்கும்போது உண்மையிலேயே டக்குன்னு கண்ணு கலங்கிடுச்சு. மருந்து மாதிரி இருக்குது. என்னமோ பண்ணிச்சு அது அவர் குரலில் அந்த 2 வரிகளை கேட்கும்போது டக்குன்னு எனக்கு அப்படியே மாதிரி எனக்கு மட்டும் இல்லை கூட ஒரு மாதிரி எல்லாரும் டக்குன்னு கண் கலங்கிட்டாங்க. சொல்லுங்க சார், மற்ற டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கேமராமேன் மிஸ்டர் விவேக் ரொம்ப அதாவது இந்த கதையே எந்த வகையிலும் மீறாமல் ரொம்ப அழகாக அந்த கதைக்கு தேவையான மட்டும். இப்போ இந்த ஜாவே கொஞ்சம் மேக்கப் இருந்தாலும் உடனே கூப்பிட்டு அழிச்சிட்டு வா அப்படின்வார். அந்த மாதிரி இந்த கதைக்கு வெளியே எதுவும் போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக வந்து அவர் பண்ணார். அப்புறம் என்னுடைய படங்கள் தொடர்ச்சியாக அவர் பண்ண நண்பர் கதிர், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் ஜெய், எல்லாம் ரொம்ப அதான் சொன்ன மாதிரி எல்லாம் ரொம்ப திறமைசாலி, நல்ல ஒரு மொத்தமாக நல்ல ஒரு டேலண்ட்ஸோடு ஒர்க் பண்ணுற ஒரு படமாக எனக்கு அமைஞ்சது. ஸோ அந்த மெக்கானிக்கல் இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் உடச்சிக்கிட்டு வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப் அப்படி ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் மறந்துடாதீங்க. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் அன்புங்கிறது ஒரு விஷயந்தான் வந்து கூட இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை உணர்கிற மாதிரி ஒரு படம். ஸோ இப்படி ஒரு படம் நான் என்னோடய கெரியரில் இதுதான் ஃபஸ்ட் டைம். அண்ட் ஒரு நல்ல டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ விஷன் ப்ரே ஒரு நல்ல சக்ஸஸ் வரணும்னு எங்களுக்கு.
ஆல் தி வெரி பெஸ்ட் சார். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு படமாக இல்லாமல் ஒரு தடமாக அமையட்டும். பாடம்னு சொல்ல வேண்டாம், பட் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன விஷயம் தேவையோ அது உங்களுடைய ஸ்டைலில் ரொம்ப நயமாக நயந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்களோட அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த படம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய வெற்றியாக அமைய நாங்களும் அந்த வெற்றியை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோம். வாழ்த்துக்களோடு விடைபெறுறோம். தேங்க்யூ.